டேய் என்னடா? டேய் நம்ம ரகு இருக்கான்ல. டேய் அவனை பத்தி பேசாத. அவன் தான் நம்மள விட்டு போயிட்டானே. அப்புறம் என்ன? டேய் அவன் வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்க குடி வந்திருக்காங்க. அது ஒரு பொண்ணு வந்திருக்கு. எது பொண்ணா? அவதான்டா நம்ம ரகு நம்மள விட்டு போனதுக்கு காரணமா இருக்கும். வாடா போய் என்னன்னு கேட்போம். எதுக்கு நம்மளே பார்த்து மறைக்கிறாங்க? சரி என்னன்னு கேட்போம். பால் பால் வேணுமா? போய் எடுத்துக்கோ. சரி ஆமா, ஏன் ரெண்டு பேரும் என்னை பார்த்து மறைச்சிட்டே இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் இந்த வீட்டுக்கு ரீசெண்டாக தான் குடி வந்திருக்கேன். எனக்கு யாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் இங்கே வந்ததுனால தான் ரகு வீடு கால் பண்ணிட்டு போனான். அதனால உன்னெல்லாம் ஃப்ரெண்டாக சேர்த்திக்க சான்ஸே இல்லை. அப்பாவுக்கு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அதனால நாங்கள் எங்கள் சொந்த வீட்டுக்கே வந்துட்டோம். அவங்க வீடு காலி பண்ணி போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா ப்ளீஸ்? அதெல்லாம் முடியாது. மூவி அவளை ஃப்ரெண்டாக சேர்த்துக்கலாம்டா. டே போடா. சரி நம்ம 5 ரூல்ஸும் சொல்லுவோம். ஓகேனா சேர்த்துக்கலாம். ரூல்ஸா? ரூல் நம்பர் 1, நீ எப்போல்லாம் எங்களை பார்க்குறியோ குட் மார்னிங் குட் ஈவினிங் விஷ் பண்ணணும். ரூல் நம்பர் 2, நாங்கள் எப்போல்லாம் சொல்கிறோமோ அப்போல்லாம் எங்கள் ஹோம்ஒர்க் எழுதி தரணும். ரூல் நம்பர் 3, ரகு அப்பா தான் எங்கள் 2 பேர்த்தையும் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். இனிமேல் அந்த வேலையை உங்கள் அப்பா தான் பார்க்கும். ரூல் நம்பர் 4, வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். ரூல் நம்பர் 5, இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல். நாங்கள் எப்போல்லாம் விளையாட கூப்பிடும்போது ஏன் எதுக்குன்னு கேட்காம எங்கள் கூட விளையாட வரணும். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நோட்ஸ் சொல்லிடுவோம். டேய் என்னடா யோசிக்கிறா? ஓகே சொல்லிடுவாளோ? ஆமாம், இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்போ வரைக்கும்? நீ ரகுவோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற வரைக்கும். அப்போ ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். குட் ஈவினிங். வா விளையாட போகலாம். விளையாடவா? எங்க? அதெல்லாம் எதுக்கு கேட்குற? வரீனா வா. எங்கள் அப்பா வெளியே விளையாட விட மாட்டாரே. டேய் மானஸ் வாடா போகலாம். இதே ரகுவா இருந்தால் வந்திருப்பான். இவன் என்ன ரகுவா? வா போகலாம். அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் கூட சொல்லிட்டு வந்துரு. ஏய் நில்லுங்கடா, எங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். டைம் இல்லை, டக்குன்னு வா. ம் அப்பா சொல்லுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் விளையாடிட்டு வரட்டா? எது ஃப்ரெண்ட்ஸா? நம்ம இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படிமா ஃப்ரெண்ட்ஸு? ரொம்ப நல்ல பசங்கப்பா. ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். டீசெண்டான பசங்க. அப்படியா? வா யாருன்னு பார்ப்போம். உன் காசுல போய் வாங்கி சாப்பிடாதடா. டீசெண்டான பசங்க. நீங்களா எந்த ஏரியாப்பா? நாங்கள் இந்த ஏரியா தான் அங்கிள். அங்கிள் எதுக்கு அங்கிள் வரனால உள்ளே வச்சிருக்கீங்க? வெளியே அனுப்பலாம்ல, நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். ஆமாம் அங்கிள். ஆமாம், நீங்கள் 2 பேரும் என்னப்பா படிக்கிறீங்க? நாங்கள் 6th படிக்கிறோம் அங்கிள். SSVM ஸ்கூலு. அப்படியா? வர்ணா 6th தான் படிக்கிறா. ஆனால் வேறு ஸ்கூலு. அடுத்த வருஷம் உங்கள் ஸ்கூலில் போட்டுருவோம். சரி இப்போ விளையாட அனுப்புகிறேன். பாப்பா பத்திரமா பார்த்துக்கணும் சரியா? அதெல்லாம் பத்திரமா பார்த்துப்போம் அங்கிள். இப்போ அனுப்புங்க அங்கிள். சரி பாப்பா விளையாண்டுட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. ஓகேடா.
காசு கொண்டு வந்துருவாளா? கொண்டு வரலன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு தான். காசு கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? உண்டியல்ல இருந்து வீட்டுக்கு தெரியாம காசு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரி வாங்க போகலாம். ரகுக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் ரகுவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் சொல்கிறா. டேய் மூஹி, ஏன்டா நீ ஸ்கூலுக்கும் வரல, விளையாடவும் வரல? டேய் எனக்கு ஹெவி ஃபீவர்ரா, அதான் வர முடியல. நீ மட்டும் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டில, உனக்கு நல்லா வேணும்டா. டேய் போங்கடா. அடடே வாங்கப்பா. ஆண்டி, எங்கள் அம்மா இவனுக்காக இந்த கஷாயத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவன் அதை குடிச்சா எனக்கு சீக்கிரம் ஃபீவர் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆண்டி, எங்கள் அம்மா அப்பா பூஜை பண்ணி இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டாங்க. இது வச்சு விட்டா அவனுக்கு சரியாயிடும். ஃப்ரெண்ட்ஸுன்னா இப்படி தான் இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையேப்பா. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு யார் எனக்கு எக்ஸாம்பிள் கம்பெனி கொடுப்பா? அது இல்லாமல் நாளைக்கு விளையாட கூட வர மாட்டான். அது மட்டும் இல்லை ஆண்டி, அவன் ஒரு நாள் லீவ் எடுத்தாலே எல்லா ஹோம்ஒர்க்கையும் என் தலையில் கட்டிடுவான். ம் ஏய் சீக்கிரம் எழுது. எவ்வளோ நேரம் எழுதுவ? இதோ முடிச்சுட்டுண்டா, இனி 2 பேஜ் தான் இருக்கு. ஆமாம், இந்த டைமுக்கு நேற்று ஒருத்தன் ஷார்ப்பாக வரேன்னு சொன்னான்ல, எங்கே காணோம்? ஆமாம்ல, எங்கே காணோம்? டே இன்னைக்கு ஸ்கூலுக்கும் வரல, டிஷர்ட்டும் புதுசாக இருக்கு. என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாது? தெரியாது? தெரியாதாடா? டே நீயே சொல்கிறா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா நீங்கள். இன்னைக்கு என் பர்த்டே. ஹாப்பி. நீ எங்களுக்காக ஒன்று ஸ்பெஷலாக கொண்டு வந்திருப்பீல, முதல்ல அதை கொடு, அதுக்கப்புறம் நாங்கள் உனக்கு விஷ் பண்ணுறோம். மானஸ் நம்மளுக்கு சாக்லேட் தந்திருக்கான், அவனுக்கு நம்ம ஒரு gift தரணும்ல. கிஃப்டா? பெரிய கிஃப்ட்டு. அப்படி என்ன பெரிய கிஃப்ட்டு? சொல்லணுமா? கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லு. ரகு. வர்ணா தான் அவங்க அப்பாட்ட சொல்லி ரகுவை நேற்றே இங்கே வர வச்சா. உன் பர்த்டேக்கு ரகுவே கிஃப்டாக கொடுத்துடலான்னு அவள் தான் சொன்னான். உனக்கு ரகுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதுதான். அது மட்டும் இல்லாமல் அவன் என் வீட்டு மாடிக்கே குடி வந்துட்டான். இனிமேல் ரகு நம்ம கூட தான் இருக்க போகிறான், இல்லை ரகு? ஆமாங்க மானஸ். அப்போ இனிமேல் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 4 ஃப்ரெண்ட்ஸ்.